அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது பையிங் சேனல்ஸ் எல்லாருக்கிட்டுமே எப்போ பாரு அண்ணாமலை மாதிரி உண்டா? அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது சார். அண்ணாமலை ஒரு பூஜ்யம், கிரிமினல் மைண்டட் பொலிட்டீஷியன். அவர் ஒரு ஈவில் அரசியல்ல. அவர் அவரால் ஒன்றுமே அடுத்தவனுடைய பழப்பை தொடர்ந்து பல வருஷம் அவரால் கெடுக்க முடியும். ஆனால் அவரால் வரவே முடியாது. ஒரு போருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு வாங்கடா எல்லாரும் போகலான்னு சொல்லலாம். அண்ணாமலை எப்படின்னா 2 கையிலையும் கத்தி வச்சுக்கிட்டு கூட வரவங்களை வெட்டிக்கிட்டே போவார். அப்போ அவருடைய பலமும் கிடையாது, எதிராளி அவரால் ஜெயிக்கவும் முடியாது. போன தேர்தலையே அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது அந்த 39 பேரும் தோத்து தான் மாத்திரம் ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணுங்கிற இடத்துல திட்டம் போட்டார். ஒவ்வொருத்தரையும் மாட்டி விடுறது, ஏமாத்துறது எல்லாம் பண்ணார். கடைசியில் என்னாச்சு? அவரும் தோத்து போனார். அதுவும் எப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டு கூட வாங்கலை. ஆனால் 18% வந்துருச்சு, 27% வாய்க்க வந்தது வளர்றாரு. எப்படி வரும்? எல்லா கூட்டணிக்கும் அவங்களுக்கும் இப்போ பாமகவா அவங்களுக்கு ஒரு 6% ஓட்டு இருக்கு. நம்ம பன்னீர் ஓபிஎஸ் இருக்கிற அவருக்கு ஒரு 1% ஓட்டு. அப்படி இதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே 4% 3% ஓட்டில் தான் பாஜக இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிட முடியும்? நான் ஐஐடி படிக்கலாம், ஆனால் ஐஐடி நான் படிச்சுட்டு இருக்கலாமே தவிர கரக்பூரில் படிக்கலாம். இங்கே நான் பிஎஸ்ஐ ஸ்கூலில் எனக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக உண்டு, நான் பிரின்சிபல் ஆகிடுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு நீ பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கணும், பிஎஸ்ஐ ஸ்கூலில் ஜெயிக்கணும். அது இருக்கு இல்லையா? அது கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது எக்காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாத ஒன்று. காரணம், அவங்க மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்க.